Hello friends, Dr Herbal in the Vimal பேசுறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா gummies. ஹேர் growthக்காக நான் gummies சாப்பிடலாமா? ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்காக நான் gummies சாப்பிடலாமா? எனக்கு ஹேர் டென்சிட்டி வேணும் அதுக்காக நான் gummies சாப்பிடலாமா? எனக்கு வந்து ஃபாஸ்டா growth வேணும் அதனால gummies சாப்பிடலாமா? ஷைனிங் வேணும் gummies சாப்பிடலாமா? அந்த மாதிரி gummies வந்து பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு ஓகேங்க நம்ம ஊர்ல இருக்கவங்களோட மைண்ட் செட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் growthக்கு வந்து gummies ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றது நம்ம எல்லார் மனசுலயுமே இருக்கு. அது எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை தன்மையானதுன்றது இந்த விஷயம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ gummies யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாதா? gummiesனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? யாரெல்லாம் gummies யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தெளிவான டீடைல்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல கொடுக்க போறேன். எதனால இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா நிறைய பேர் gummies பெஸ்ட் gummies எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கு. சோ அதை பத்தி நம்ம டீடைலா இன்னைக்கு போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஎஸ்ல இருக்க ஃபுட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா gummies டெய்லி யூஸ் பண்றது வந்து ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து எந்த விதமான ஸ்ட்ராங் எவிடன்ஸும் கிடையாது gummies யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஹேர் ரீக்ரோத் ஆகுன்றது கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ வந்து gummies யூஸ் பண்றதுனால ஓகேங்க நமக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா நான் gummies யூஸ் பண்ண நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ நாள் யூஸ் பண்ணீங்க? 6 months யூஸ் பண்ணேன், 5 months யூஸ் பண்ணேன், 1 year யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மாக யூஸ் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இல்லை ஹேர் க்ரோத் வந்து எனக்கு இல்லவே இல்லை, நான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்மளோட கிளினிக்கில் கூட மேக்னிஃபிஷன் மைக்ரோஸ்கோப்பில் வந்து செக் பண்ணியிருக்கேன். 6 மாதம் gummies சாப்பிட்டவங்க கூட பார்த்துருக்கேன். பேபி ஹேர் ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் அவங்க பெருசாக இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா gummies யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகாது ஹேர் ரீக்ரோத் ஆகாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து gummiesன்றது ஒரு சாக்லேட் ப்ராடக்ட். ஸோ அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரே ஒரு gummiesனால ஒரு ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிடும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றது யாராலும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அது யாராலும் ஸ்ட்ராங்காக சொல்லவும் முடியாது. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி ஹேர் ஃபால்ன்றது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராசஸ். அதில் ஃபுட் இருக்கணும் ஓகேங்களா, லைஃப் ஸ்டைல் இருக்கணும், ஓகே ப்ராப்பர் டயட்ஸ் இருக்கணும், கேர்ஸ் எக்ஸ்டர்னல் கேர் இன்டர்னல் கேர் அந்த மாதிரி நிறைய கேர்ஸ் எல்லாமே சேர்ந்தால் தான் ஹேர் வந்து பெஸ்ட்டாக வந்து கொண்டு வர முடியும். நான் நிறைய வீடியோஸில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால பிளைண்டாக ஒரே ஒரு gummiesனாலே நான் ஹேர் ஃபால் சரி பண்ண முடியும். ஒரு இந்த பயோட்டின் சாப்பிடுங்க 30 நாளில் ஹேர் வளர்ந்துடும், டெய்லி ஒரு சாக்லேட் சாப்பிட்டா போதும் அப்படின்றது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் மித்து தான் ஓகேங்களா. அது எல்லாமே பிஸ்னஸ்க்காக சொல்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நான் வந்து gummies யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது வேஸ்ட் தான் என்ன கேட்டிங்க அப்படின்னா அதனால பெரிய டிஃபரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ பயோட்டின் நமக்கு தேவை கிடையாதா? பயோட்டினால தானே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், பயோட்டின்றது தானே நம்ம ஹேர் ரீக்ரோத் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பயோட்டின் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு முக்கியம் தான். ஸோ அந்த பயோட்டினை நேச்சுரல் ஃபுட்ஸில் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கும் ஓகேங்களா உங்களோட ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ நேச்சுரலாக என்னெல்லாம் பயோட்டின் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னா ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் வர இது பார்த்தீங்கன்னா லிவர்ஸு, பிரெயின் அண்டு பிளட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோட்டின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு 2 நாளோ ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எக் யோக்கு, ஃபிஷ்ஷு, மீட்டு ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு பயோட்டின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரெகுலர் பேசிஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டெய்லியும் எடுத்தே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே இல்லை வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது எல்லாமே இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. வெஜிடேரியன் நான் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கோங்க, சீட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள் ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கோங்க, பீன்ஸ் எடுத்துக்கோங்க, மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நமக்கு பயோட்டின்ஸ் இதிலெல்லாம் இருக்குது. ஈஸியாக வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கும் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. நான் ஒரு 10 நாள் சாப்பிட்டேன் எனக்கு டிஃபரன்ஸே இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக மினிமம் 3-4 மாதம் எடுத்தால் தான் சேஞ்சஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஒருத்தரோட ஹேர் ஃபால் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வேரி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ தட் வந்து நான் ஒரு 10 நாள் எடுத்துகிட்டு எனக்கு சரியாகுதுன்னு சொல்லாதீங்க. லாங் டேர்மாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பயோட்டின்ஸ் இருக்கனால ஈஸியாக வந்து ஹேருக்கு வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ உங்கள் உடம்புக்கு தேவையான போட்டி நேச்சுரல் பேசிஸில் நீங்கள் எடுக்கும்போது ஓகே நல்ல சேஞ்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் பிளைண்டாக வந்து ஒரு கம்மிஸை வாங்கி சாப்பிட்டு 30 நாள் 40 நாள் சுக்கர் சாப்பிட்டு சரியாயிடும் நம்பி உட்காந்து இருக்கிறத விட ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணேன், என்னோட டாக்டர் வந்து எனக்கு வந்து பயோட்டின் எடுக்கிறத எழுதி கொடுத்தாரு, இந்த பிராண்ட் யூஸ் பண்ண சொன்னார், இந்த பயோட்டின் யூஸ் பண்ண சொன்னார் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஆனால் பிளைண்டாக நீங்களாம் கம்மிஸ் ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா. அது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் கிடையாதுன்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் பேக்ஸ் வந்து தேவைப்படும் ஓகேங்களா. நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஹேர் பேக்கு, எக் ஒயிட் ஓகேங்களா, அலோவேரா ஓகேங்களா, அப்புறம் வந்து கர்டு இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கேல்பில் வந்து நம்ம ரெகுலராக போட்டுவாங்க. ஸோ இது மாதிரி போட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக வந்து ஹேரும் ஸ்கேல்ப்பும் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் வாட்டர் இன்டேக் நான் சொல்கிற மாதிரி 3 லிட்டர் வாட்டர் இன்டேக் எடுக்கோங்க. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபிங்கர் மசாஜஸ் வந்து பண்ண வேண்டியது. ஃபிங்கர் மசாஜ்னா நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபுட் மசாஜ் வந்து பண்ணுங்கள். உள்ளங்கால நல்லா கழுவிட்டு பாதத்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டெய்லி 45 minutes
மினிட்ஸ்லேருந்து 1 hour வந்து வாக்கிங் போங்க, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. இல்லை நான் கொஞ்சம் ஏஜ் ஆகிட்டேன், எனக்கு வந்து வாக்கிங்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஸ்லோவாக வாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் ரீக்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அப்படி எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கு கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு மெயின் வீடியோ நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ நிறைய பேர் போடுறாங்களோ நான் அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நானும் வந்து வீடியோக்கு ட்ரை பண்ணுவேன். பேக் டு த டாபிக். ஓகேங்களா, கம்மிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா, பிளைண்டாக போய் நம்பி யூஸ் பண்ணாமல் ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் கேரும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, எக்ஸ்டர்னல் கேர்ன்றது சொன்னால் ஆயில், ஷாம்பூஸ் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள், லைஃப் ஸ்டைலை ப்ராப்பராக கொண்டு வாங்க. ஸோ இது எல்லாமே பேலன்ஸாக கொண்டு வரும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, க்ரோத்திங்கும் ஸ்டிமுலேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிளைண்டாக ஒரே ஒரு ப்ராடக்ட்டை நம்பாதீங்க, ஒரே ஒரு மெடிசின்ஸை மட்டும் நம்பிடாதீங்க. உங்களுக்கு இது வந்து பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு மோஸ்ட் காமனாக நிறைய பேர் கேட்குறது நான் ஓகே ஸ்கேல்ப்புக்கு வந்து மசாஜ் பண்ணலாமா, எந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம், மசாஜ் பண்ணால் வந்து பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் மசாஜ், ஃபிங்கர் மசாஜ் இதெல்லாம் நீங்கள் பண்ணாவே போதும். ஸ்கேல்ப்புக்குன்னு சொல்லிட்டு மசாஜ் வந்து பண்ண தேவையில்லை. ஹேர் ஃபால் இருக்க டைம் நீங்கள் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற மசாஜே உங்கள் ஹேரை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணி, ஃபாலிகல்ஸ் டேமேஜ் பண்ணி இன்னும் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேர் ஃபால் இருக்குன்ற பட்சத்தில் மசாஜ் பண்ணுறது வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஹேர் ஃபால்லாம் இல்லை, எனக்கு ஹேர் நார்மலாக தான் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் மசாஜ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் நம்ம நெயில்ஸ் நகத்தை வச்சு மசாஜ் பண்ணக்கூடாது, ஃபிங்கர்ஸை வச்சு தான் மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஏன்னா பயோட்டின் கம்மிஸ் யூஸ் பண்ணுறதுனால ஓகேங்களா ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும்ட்டு. ஆனால் எந்த அளவுக்கு இது மார்க்கெட்டில் வந்து பெனட்ரேட் ஆகி எல்லாருமே இது யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னா ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கூகுளில் தேடினா இந்த விஷயம் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாதுன்றது தான் ஒரு உண்மை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கம்மிஸ் வந்து வர்த்தா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இன்கிரீடியன்ஸ் என்ன இருக்குன்னு படிங்க, இல்லை நியரஸ்ட்டில் இருக்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. பிளைண்டாக இதை சாப்பிட்டு காசு செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்டு ரிசல்ட்ஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டாக்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.